திரு சொல். செங்கை பத்மநாபன். சொல்லுங்க. ஜென்சி அரசியல் ஏன் விஜய் பக்கம் இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? ராஜீவ்காந்தி அவர்கள் 18 வயது கொண்டவர்களுக்கு வாக்குரிமைன்னு கொண்டு வந்தாரு. அது பல ஆண்டுகள் ஆயும். மோர் தென் அ டெக்கேட். அது பயனில்லாம இருந்துச்சு. அது புரிதல் இல்லாம இருந்துச்சு. அதுக்கு புரிதலும், பயனும் அளிக்கின்ற தேர்தலா இந்த தேர்தல் அமைஞ்சது. ஜென்சியினுடைய மிகப்பெரிய ஒரு ஆளுமையில இந்த ஆட்சி அமைந்தது. அதுல மாற்று கருத்து இல்ல. வீழ்ச்சியா, வெற்றியான்னா எதிர்க்கட்சிகளுக்கு வீழ்ச்சி. தாவேகாக்கு அது வெற்றி. நம்ம தோழரும் சகோதரியும் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஜென்சிய வச்சு தான் தாவேகான்ற மாரி ஒரு தோற்றத்த பதிவு பண்றாங்க. அது தவறு. ம். அவர்கள் வாங்கிய வாக்கு 1,72,00,000. ஜென்சி என்பது 60, 50, 60 லட்சம் தான். இல்ல இன்னைக்கு தலைப்பு இளைஞர்கள் பட்டு ஜென்சி பேசுறோம் நம்ம. ஜென்சி தான். அவங்க ரைட். பேசுறதெல்லாம் எங்கேயோ போயிடும். அமெரிக்காலாம் போயிடும் சார் அவரு. அத நான் என்ன சொல்றேன்னா, அதனால ஒரு அதாவது நம்ம மிகைப்படுத்தியும் பேச வேணாம். ஃபேக்ட்ஸ மறைச்சும் பேச வேண்டாம். இந்த வெற்றி இளைஞர்களுடைய வெற்றி, மக்களுடைய வெற்றி, பெண்களுடைய வெற்றி. ஜீவா சார் சொன்னாரு, கொள்கை முக்கியம், கொள்கை முக்கியம். கொள்கை மட்டும் நான் பசியில இருக்கிறேன் சார். ம். படிப்பு இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சார். இப்ப உங்க கொள்கையை தூக்கி குப்பையில போடுங்கன்ற சொல்ற எண்ணத்துல இல்லை என்று சொன்னாலும், அந்த சிந்தனையை கொண்டு வருது என்னுடைய பசி. ம். அதனால கொள்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். கொள்கை இல்லாதது உயிரற்ற பிணத்துக்கு சமம். ஆனால் அதே சமயத்தில் கொள்கையை கொண்டு மடைமாற்றம் அரசியல் செய்வதை தவிர்க்கும். பாருங்க, அந்த கொள்கைன்னு யார் பேசினது? அவரோட தொனியில இருந்து யார் தெரிஞ்சது? திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய அளவுல கொள்கையை பத்தி பேசினதா ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. அந்த கொள்கையை பேசக்கூடிய ஒரு கட்சி கடந்த 10 நாளைக்கு முன்னாடி, 1 மாதத்திற்கு முன்பு அதிமுகவும் திமுகவும் இணைகின்ற அளவுக்கு பேசப்பட்டது. அதிமுகவை வழிநடத்தும் அடிமை என்று சொல்லப்பட்ட பிஜேபிக்கு அடிமை என்று சொல்லப்பட்ட ஒரு கட்சி இன்றைக்கு கொள்கையை பேசுவது. கொள்கை ஆனா ஒரு ஊழலை பத்தி ரொம்ப மைல்டா கடைசி பொருளா எடுத்துட்டு போயிட்டாரு. தயவு செய்து இன்றைக்கு நடைமுறையில் தேவையான ஒன்று ஊழல் தன்மை மட்டுமே, ஊழலற்ற தன்மை மட்டுமே தேவை. ஏகப்பட்ட விஷயங்கள் இப்போ பின்னடைவுல நிறைய இருக்கு. 10 நாள், 15 நாள், 20 நாள், 30 நாள் ஆகல. அதுக்குள்ள நீங்க இதை சாட்சிங்களா, அதை சாட்சிங்களான்னு கேக்குறாங்க. நயினார் நாகேந்திரன் நீ பெரிய பட்டியல போட்டார். 23 நாள்ல என்ன பண்றாங்க, என்ன கீழ்ச்சாங்கன்னு. ஆனா 12 ஆண்டுகள் ஆட்சி செய்த பிஜேபி 60 ஆண்டு காலத்து காங்கிரஸ பழி சொல்லும் போது 23 நாட்கள் எப்படி பழி சொல்றாங்கன்றது எனக்கு புரியல. அது ஒரு பக்கம். இனிமேல் உங்களுடைய பித்தலாட்ட மடைமாற்றும் அரசியல் எடுபடாது. இனிமேல் லஞ்ச லாவணியத்திற்கு வாய்ப்பில்லை. குற்றங்கள் இருக்கு. இன்னைக்கு ஒரு கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்காங்க. நேத்து கூட நான் பதிவு பண்ணேன். 113, 11 குற்றங்கள்னு. அந்த 111 குற்றங்கள் தான் 8 கோடி மக்கள் மத்தியில நடந்திருக்கு. 112வது குற்றம் இல்ல. ஓகே. ஆனால் கடந்த காலத்தில் பலாயிரக்கணக்கான குற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். வெளிச்சத்திற்கு கொண்டு வருவது சில 100 வழக்குகள் என்பதையும் இங்க நான் பதிவு செய்ய கடமை. சரி. தலைப்ப தாண்டி எல்லா இடத்துலயும் தொட்டீங்க. சரி. ஜென்சி இளைஞர்களை இனிமேல் ஒருபோதும் ஏமாத்த முடியாது. மடைமாற்றம் அரசியல் பண்ண முடியாது. ம். சகோதரர் சொல்றாரு, ம். பயிர்க்கடன் அது பல்லாயிரம் கோடி வரும். ஆனா இப்ப இந்த 23 நாள் வருமானமே நம்மளுக்கு 13,000 கோடி தான். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கணும். இன்னும் நிறைய வர வர நாட்கள் போக போக வருமானங்கள் வரும். அவர் சொன்னதை முழுமையாக செய்வார். ஜென்சி அதை நம்புகிறார்கள். ஜென்சி மட்டுமில்லாமல் தமிழக மக்கள் அனைவரும் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். ஒரு இன்டென்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இவர் பேசலையா, அவர் பேசல, இங்க சொல்லி அங்க சொல்லியான்றதெல்லாம் முக்கியம் இல்லை. இன்டென்ஷன் அண்ட் கிரெடிபிலிட்டி தட் போத் இஸ் அவைலபிள் இன் திஸ் கவர்மெண்ட். டெஃபினட்டா மக்களை ஈர்க்கும், மக்கள் எதற்காக தேர்ந்தெடுத்தார்களோ அதற்கு நிறைவு செய்யும் வகையில அவருடைய பணி அமையும் என்பதுதான் என்னுடைய கருத்து.